பார்க்க போற டாபிக். Listen, before to see about the what is meant by entropy, அதாவது நம்ம என்ட்ரோபினா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்தால்பினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். What is meant by enthalpy? Enthalpy is nothing but it is the measure of the heat content of a chemical system. ஒரு சிஸ்டம் நடக்குது, அந்த சிஸ்டத்துல வந்து ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல வந்து மொத்தமா எவ்வளவு ஹீட் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா என்தால்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த என்தால்பி நம்ம வந்து என்ன சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்மால் ஹைட்னு சொல்லுவோம். ஸோ என்தால்பிக்கு வந்து ஸ்மால் ஹைட் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த என்தால்பி. ஸோ வாட் இஸ் மீன் பை என்தால்பி? இட் இஸ் த ஹீட் கண்டென்ட் ஆஃப் த கெமிக்கல் சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துல வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸோ இல்ல ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு வந்து மொத்தமா ஹீட் கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்தால்பின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்தால்பினா ஹீட் கண்டென்ட் சொல்றீங்க. வாட் இஸ் மீன் பை என்ட்ரோபி? இது நியூ டாபிக். என்ட்ரோபினா என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறோம், பார்க்க போறோம் அடுத்தாப்புல. What is meant by entropy? Note the point. It is the measure of disorder in a chemical system. நல்லா கவனிக்கணும். ஒரு கெமிக்கல் சிஸ்டத்துல வந்து எவ்வளவு டிஸ்ஆர்டர் இருக்குது, அந்த டிஸ்ஆர்டரை பத்தி மெஷர்மெண்ட் எவ்வளவு டிஸ்ஆர்டர் இருக்குதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா என்ட்ரோபின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ஆர்டர்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஆர்டர்னா என்ன? ஒரு ஒழுங்கா யூனிஃபார்மா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்டரா யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? சீரமைப்போடு ஒண்ணு போல இருக்கிறது, நீட்டா இருக்குது தான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இங்க தெர்மோடைனமிக்ஸ் வந்து எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு லிக்யூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒவ்வொரு மாலிக்யூல்ஸும் அந்த ஹீட் நாளைக்கு என்ன ஆகுனா அங்கங்க டிராவலிங் ஆக ஆரம்பிக்கும். ரேண்டம் டைரக்ஷன்ஸ்ல ஒண்ணுக்கு ஒண்ணு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதனுடைய மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆர்டரா இருக்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த டிஸ்ஆர்டர் வந்து எவ்வளவு நடந்திருக்கு அதை மெஷர் பண்ணக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றாங்கன்னா என்ட்ரோபின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்தால்பி அண்ட் என்ட்ரோபி? என்தால்பி இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மெஷர் ஆஃப் த ஹீட் கண்டென்ட் ஆஃப் அ சிஸ்டம், பட் என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் த disorder in a chemical system. Okay, please take the points in your class notes and ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ட்ரோபினா மெஷர் ஆஃப் த டிஸ்ஆர்டர்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்தாப்புல வந்து என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து என்ட்ரோபினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஈஸியா என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் பாருங்களேன், ஒரு பீக்கர்ல வந்து ஒரு வாட்டர் எடுத்துருக்கோம். இந்த வாட்டர் நம்ம என்ன பண்றோம்னா ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் ஃபுல்லா எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்க, இட் கன்வெர்டட் இன்டு எ வேப்பர். ஸோ ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருந்து ஒரு கேசியஸ் ஸ்டேட்ஸுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. வேர் டஸ் தட் எனர்ஜி கான்? நம்ம இங்க சப்ளை பண்ணிருக்கிற எனர்ஜி வந்து எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பரோட சேர்ந்து தான் போச்சு. பிகாஸ் த வாட்டர் வேப்பர் ஹேவிங் சம் டெம்பரேச்சர், சம் ஹீட் எனர்ஜி இல்லையா? ஸோ அப்போ நம்ம சப்ளை பண்ண எனர்ஜி வந்து இதோட சேர்ந்து தான் வெளியே போகுது. அப்ப இங்க பாருங்க, தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் தி சிஸ்டம் நோ லாங்கர் அவைலபிள் டு டூ மெக்கானிக்கல் ஒர்க். ஒரு ஒர்க்கா நடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கொடுத்துருக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப நேரமா அங்க இருக்க போறது கிடையாது இல்லையா? ஸோ சேஞ்சஸ் நடக்கும். அப்ப இனிஷியலா வந்து லிக்விட் மாலிகுல்ஸ் எப்படி ரெகுலரா அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம ஹீட் சப்ளை பண்ணதுனால இட் பிகம்ஸ் எ டிஸ்ஆர்டர் மேனர். ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் திஸ் டிஸ்ஆர்டர் ஹேப்பனிங், திஸ் இஸ் கால்ட் அஸ் த என்ட்ரோபி. எப்படி ஆர்டரா இருந்த மாலிகுல்ஸ் பார்ட்டிகல்ஸ் டிஸ்ஆர்டரா கன்வெர்ட் ஆயிருக்கு, நம்ம என்ட்ரோபின்னு சொல்ல போறோம். So entropy is a function of the quantity of the heat. So அப்ப என்ட்ரோபினா என்னன்னு சொல்லிக்கலாம் இன்னொரு விதமா டெஃபினேஷன்ஸ் வந்து இட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட். நம்ம ஹீட் சப்ளை பண்றதை பேஸ் பண்ணி என்ட்ரோபி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ ஹீட் சப்ளை அதிகமாச்சுன்னா என்ட்ரோபி அதிகமாகும், ஹீட் சப்ளை கம்மியா இருக்குன்னா என்ட்ரோபி கம்மியா இருக்கும். therefore it is the function of the quantity of the heat ன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீட் கொடுக்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆர்டர் இல்லாம டிஸ்ஆர்டரா கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ டிஸ்ஆர்டர் அதிகமாக என்ட்ரோபி அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இட் ஷோஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் தட் ஹீட் இன்டு ஒர்க். ஓகே, then what is the basic characteristics of entropy? என்ட்ரோபினுடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் வென் ஹீட் இஸ் சப்ளைட். நான் சொன்னேன் இல்லையா, ஹீட் நம்ம சப்ளை பண்ண அதாவது ஹீட்டை கொடுக்க டெம்பரேச்சர் அதிகமாகும். அது அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரோபியும் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து டிசம்பிளிங் ஆயிட்டு இருக்கும். அப்ப என்ட்ரோபி அதிகமாயிட்டு இருக்கு அர்த்தம். செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, இட் டிக்ரீசஸ் வென் ஹீட் இஸ் ரிமூவ்டு. ஹீட் நம்ம வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னா அப்ப என்ட்ரோபியோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் இன் ஆல் த அடியாபேட்டிக் ஃபிரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ராசஸ்? Adiabatic process means no heat transfer. So its entropy remains constant, change ஆகாது.
Then if increases if the temperature of the heat is lowered without work being done as in a throttling process. Throttling processனா என்ன அப்படின்னா என்தால்பி கான்ஸ்டன்டா இருக்கும். எந்த ஒரு ஒர்க்குமே நடக்காம நான் ஹீட்டை மட்டும் சப்ளை பண்றேன் அப்படின்னாலுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்ட்ரோபி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் நோட் திஸ் 3 பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த என்ட்ரோபிக்கு உண்டான ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஸ். என்ட்ரோபி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் எஸ்ன்னு சொல்லுவாங்க. என்தால்பி வந்து ஸ்மால் ஹைஜி. So here we discussed about only entropy. Entropy is represented by small. That small s is equal to delta q or dq divided by t. This is the closed integral. Why we use the closed integral? சைக்ளிக் இன்டெகிரல், சைக்ளிக் ப்ராசஸ் தான் நடந்துட்டே இருக்கும். எந்த ஒரு தெர்மல் ப்ராசஸ் முன்னாடி ஒரு திருப்பு நடந்து விட போறது கிடையாது. அடுத்தடுத்து சைக்ளிக் ப்ராசஸ் தான் நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு cyclic integral of dq divided by t. அப்போ dqனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர். q represents the heat transfer, t represents the temperature. why we use the dq? ஒரு ப்ராசஸ்ல ஹீட் வந்து சப்ளை ஆகலாம், இல்ல இன்னொரு ப்ராசஸ்ல ஹீட் ரிஜெக்ஷன் ஆகலாம். அப்போ சைக்ளிக் ப்ராசஸ்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல சைக்ளிக்ல சப்ளையும் ஆகும், இன்னொரு இடத்துல ரிஜெக்ஷனும் ஆகும். அதனால டிக்யூ டெல் கியூன்னு சொல்லுவாங்க, இல்ல டிக்யூன்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் இன் ஹீட் டிரான்ஸ்ஃபர் டிவைடட் பை டி. டி இஸ் த டெம்பரேச்சர். திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் த என்ட்ரோபி ரிலேஷன்ஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்க போறோம். இஃப் திஸ் என்ட்ரோபி அதாவது டிக்யூ பை டி அதுங்கிற வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா இவர் தெர்மோடைனமிக் ப்ராசஸ் சைக்கிள் இஸ் ரிவர்சிபிள் சைக்கிள். ஓகேங்களா? ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லிக்கலாம். இப்போ இந்த என்ட்ரோபி வேல்யூ தட் இஸ் த சைக்ளிக் இன்டெகிரல் ஆஃப் டிக்யூ பை டி வந்து லெஸ் தென் 0வா இருக்கு. லெஸ் தென் 0 மீன்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ நெகட்டிவா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்னா இர்ரிவர்சிபிள் அண்ட் பாசிபிள் சைக்கிளா இருக்கும். இஃப் த டெல்டா கியூ டிவைடட் பை டி இஸ் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவா இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து நடக்கவே நடக்காது. சைக்கிள் இஸ் இம்பாசிபிள். அப்ப இது வந்து செகண்ட் லா வந்து வயலேட் பண்ணுது, நிராகரிக்குது அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் தெரியணும். என்ட்ரோபிக் ஜெனரல் ஃபார்முலா சைக்ளிக் இன்டெகிரல் ஆஃப் டிக்யூ பை டி. இப்போ இந்த சைக்ளிக் இன்டெகிரல் ஆஃப் டிக்யூ பை டி வந்து ஒவ்வொரு வேல்யூவா இருந்தா என்ன ப்ராசஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ இந்த என்ட்ரோபி வேல்யூன்னு சொல்லக்கூடிய க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் ஆர் சைக்ளிக் இன்டெகிரல் ஆஃப் டிக்யூ பை டி வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா ரிவர்சிபிள் சைக்கிள்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இஃப் திஸ் வேல்யூ இஸ் லெஸ் தென் 0 தட் இஸ் நெகட்டிவா இருந்துச்சுன்னா the cycle is irreversible and possible cycle நடக்கலாம். இந்த சைக்கிள் வந்து இஃப் திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0 பாசிட்டிவ் வேல்யூவா வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தி சைக்கிள் இஸ் இம்பாசிபிள் சைக்கிள் அப்படின்னு ரிசல்ட் நம்ம சொல்லிக்கணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் 3 பாயிண்ட்ஸ். இஃப் டெல்டா கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் 0 ஆர் கிரேட்டர் தென் 0. ஓகே, நவ் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெட் அஸ் கன்சிடர் ஐஸ் கியூப். ஒரு ஐஸ் கியூப் இருக்குதா கன்சிடர் பண்ணிக்கோங்கம்மா. இப்ப இந்த ஐஸ் கியூப் வந்து எதுல இருந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கும்? வாட்டர்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். வாட்டருடைய கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் என்ன? H2O. அது ஐஸா இருக்கும் போதும் H2O தான் இருக்கும், வாட்டரா இருக்கும் போதும் H2O தான் இருக்கும். அந்த வாட்டர் வேப்பர் மேல வேப்பரா போகும்போதும் H2O வேப்பரா தான் போகுது. ஸோ கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து சேமா தான் இருக்கு. என்ட்ரோபி இதுல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பாருங்க. சாலிட் ஸ்டேட்ல இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஸ்ன்னு சொல்லுவோம். லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர்னு சொல்லுவோம். கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கிற என்ன சொல்லுவோம்னா வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஐஸா இருக்கும்போது அந்த H2O மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா இருக்கும் இல்லையா? அந்த பாண்டிங் அட்ராக்ஷன்ஸ் வந்து ஒண்ணுக்கு நெருக்கமா இருக்கும் ஐஸ் கண்டிஷன் இருக்கும்போது. ஏன்னா சாலிடா இருக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா இருக்கப்பதான் இட் ஆக்ட் ஆஸ் எ சாலிட் பார்ட்டிகல்ஸ். ஸோ த என்ட்ரோபி இஸ் வெரி லோ. ஏன்னா அது வந்து நெருக்கமா இருக்கு, ஒரு ஆர்டரா இருக்குது மாலிகுல்ஸ் வந்து. அப்பங்க என்ட்ரோபி வந்து இல்லைன்னு அர்த்தம், ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த வந்து ஐஸை வந்து நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ண என்ன ஆகும்? the ice cube is starts to melt into a liquid. லிக்யூட் எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? உருக ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகுது பாருங்க, க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O மாலிகுல்ஸ் வந்து எனக்கு வந்து லிக்யூடா உருகும் போது அதனுடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆகுது. இங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்லி யூஸ் ஆயிருக்குது ஒவ்வொரு மாலிகுல். மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்பேசஸ் வந்து இன்டர் மாலிகுலர் ஸ்பேசஸ் வந்து அதிகமாயிட்டே போகுது இல்லையா? யூனிஃபார்மா இல்ல, ஒரு மாலிகுல்ஸுக்கும் இன்னொரு மாலிகுல்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து டிஃபரெண்டா இருக்குது, ஒரு யூனிஃபார்மா ஆர்டரா இல்ல. அப்ப டிஸ்ஆர்டர் இங்க வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப இந்த லிக்யூடு நம்ம வந்து இன்னும் ஹீட் பண்றோம், வாட்டர் நம்ம இன்னும் ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் எ
வேப்பரா மாறும். வேப்பரா மாறும் என்ன ஆகுது பாருங்க, அந்த மாலிகுலர் கேப் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ ஒவ்வொரு மாலிகுல்ஸுமே வந்து அதனுடைய ஸ்பேசஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப அதனுடைய ஆர்டரா வந்து அரேஞ்ச் ஆகல, டிஸ்ஆர்டரா இருக்குது. அப்ப இப்படி டிஸ்ஆர்டரா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரோபி வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ வாட் இஸ் த பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் என்ட்ரோபி? என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் த டிஸ்ஆர்டர். எவ்வளவு டிஸ்ஆர்டரா இருக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ட்ரோபி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்ப இங்க சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ட்ரோபி கம்மியா இருக்குது, லிக்விட் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்குது. அதை நம்ம இன்னும் ஹீட் பண்ணோம்னா வேப்பரா கன்வெர்ட் ஆகும், அது அதிகமா என்ட்ரோபி இருக்குது. ஏன்னா ரேண்டம்னஸ் வந்து, ரேண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமா இஷ்டப்பட்ட போக்குல போறது இல்லையா. ஸோ ரேண்டம்னஸ் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு அதிகமா இருக்கும். கேஸால வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. இப்ப சாலிட்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பவுண்டரி உண்டு, லிக்விடுக்குன்னு பாத்தீங்கன்னா அதோடைய டாப் சர்ஃபேஸ்ல ஒரு பவுண்டரி இருக்கு. ஆனா கேஸுக்கு அப்படி கிடையாது இல்லையா. அது எப்பவுமே ஃப்ளோ டைரக்ஷன்ல தான் இருக்கும், ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிடும் கண்டெய்னர் ஃபுல்லா. இப்போ ஒவ்வொரு மாலிகல்ஸும் ரேண்டமா மூவிங்லயே இருக்கும். அந்த எவ்வளவு ரேண்டம்னஸ் இருக்குதோ, எவ்வளவு டிஸ்ஆர்டர் இருக்குதோ நம்ம அதை என்ன சொல்றோம்னா என்ட்ரோபின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, என்ட்ரோபி இட் இஸ் த கிரேட்டர் த நம்பர் ஆஃப் த கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். அதான் நான் சொன்னேன், மாலிகுலர் லெவல்ல பார்க்கிறோம். ஆட்டம்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அதனுடைய மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, அதனுடைய அயானிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் தான் மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல பார்க்கக்கூடியது. இந்த மாலிகுலர் லெவல் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்குது இல்லையா, அந்த ரேண்டம்னஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய என்ட்ரோபியும் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட், the entropy is the state function. It is the path independent. அதாவது இது ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ட்ரோபி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே பாயிண்ட்ல வந்து இந்த மாலிகுல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி நிக்க போறது கிடையாது. இட் மூவ்ஸ் இன் இட்ஸ் ஓன் டைரக்ஷன்ஸ். ஓகே, 1 minute. ஸோ என்ட்ரோபி வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன் ஸ்டேட் ஃபங்க்ஷன் சொல்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் என்ட்ரோபியினுடைய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ இனிஷியலா எவ்வளவு என்ட்ரோபி இருக்குது, ஃபைனலா எவ்வளவு என்ட்ரோபி இருக்குது, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஏன்னா ஹீட் பண்ணத்தான் என்ட்ரோபி கூடும் லிக்விடை பொறுத்த வரைக்கும், வேப்பரா மாற மாற. அப்ப என்ட்ரோபி வந்து ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிறத என்ட்ரோபியை இனிஷியல்னு சொல்றாங்க. ஃபைனலா எவ்வளவு என்ட்ரோபி வந்திருக்கு, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து டெல்டா எஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ட்ரோபி எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஹீட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. therefore டெல்டா எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. அதனாலதான் டெல்டா எஸ் ஈக்குவல் டு Q பை Tன்னு போடுறாங்க. T இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த fluid. ஓகே. ஸோ இதுல பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் என்தால்பி அண்ட் என்ட்ரோபி, இந்த ரெண்டுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ் அழகா ஒரு பிக்சர்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கான் பாருங்களேன். ஒரு ஐஸ் கியூப் இருக்குடா, இந்த ஐஸ் கியூப் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்ண மெல்ட் ஆகி லிக்விடா போயிருது. அப்போ ஐஸ் கியூபா இருக்கும்போது இதனுடைய மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சரா இருக்குது, ஒரு க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும் சாலிட்ஸுக்கு. ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு நல்லா கெமிக்கல் பாண்டிங் அட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஆர்டரா இருக்குது அப்படின்னா அதுல வந்து என்ட்ரோபி ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். எப்போ ஹீட் சப்ளை பண்ணத ஹீட்டை வாங்கிக்கிட்டு இந்த லிக்விட் மெல்ட் ஆகி லிக்விட் வாட்டரா கன்வெர்ட் ஆகுதோ அதனுடைய மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன ஆகும், க்ளோஸ்லி பேக்டு ஸ்ட்ரக்சரா இருக்காது, ஃப்ரீலி பேக்டு ஸ்ட்ரக்சரா இருக்குதும். அதனாலதான் லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகி மூவ் ஆகி போகுது. ஸோ அப்போ அதுக்கு என்ட்ரோபி வந்து அதிகமாயிட்டே இருக்கும், டிஸ்ஆர்டரா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. டிஸ்ஆர்டர் அதிகமாச்சுன்னா என்ட்ரோபி அதிகமா இருக்குது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ட்ரோபி இஸ் நத்திங் பட் இட் இஸ் த மெஷர் ஆஃப் த டிஸ்ஆர்டர் அண்ட் என்தால்பி இஸ் த மெஷர் ஆஃப் த ஹீட் கண்டென்ட். எவ்வளவு மொத்த ஹீட் கண்டென்ட் இருக்குதோ அதை நம்ம என்தால்பின்னு சொல்றோம். This is not necessary. இதுல இருந்து ஒரு லா கொண்டு வராங்கப்பா, என்ட்ரோபி கான்செப்ட்ல இருந்து வரக்கூடிய லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் என்ன அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நம்ம லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல 3 லா பார்த்திருப்போம். 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்திருக்கோம், தெர்மல் ஈக்குலிபிரியமை ரெஃபர் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா. 2 பாடி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தெர்மல் ஈக்குலிபிரியமா இருந்துச்சு அப்படின்னா 3வது பாடியும் தெர்மல் ஈக்குலிபிரியமா தான் இருக்கும் அப்படிங்கிறது 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன, இட் ரெஃபர்ஸ் டு த லா ஆஃப் த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எந்த ஒரு எனர்ஜியுமே என்ன அழிக்கவும் முடியாது, ஆனா என்ன பண்ணலாம், we can transform one form of another form of energy but energy remains constant. ஒரு எனர்ஜியை first law of thermodynamics. second law of thermodynamics refers to the heat transfer. ஹீட் வந்து எங்க இருந்தா எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு நேச்சுரலா ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்.
but we can also transform the heat from low temperature into high temperature region with some external work. This is the refrigeration concept. அப்படின்னு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த என்ட்ரோபி கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நோட் definition for third law of thermodynamics. Entropy of the pure crystalline substance at absolute zero temperature is zero. என்ன மீனிங்? crystalline substance, this is a solid particle. crystalline substance என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் வந்து நல்ல அட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஒரு ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும். அட் ஜீரோ டெம்பரேச்சர் மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஹீட்டே பண்ணலன்னு அர்த்தம். அப்ப ஹீட் பண்ண தான் ஆர்டர் வந்து டிஸ்ஆர்டரா கன்வெர்ட் ஆகும். டிஸ்ஆர்டர் தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்றோம். ஜீரோ டெம்பரேச்சர் இருக்குன்னா தெர் இஸ் நோ ஹீட். அப்ப என்ட்ரோபியே இருக்காது. என்ட்ரோபி இஸ் ஜீரோ. ஸோ தேர்ட் லா ரெஃபர்ஸ் டு தி என்ட்ரோபி இஸ் ஜீரோ. ஓகே. ஸோ ஒவ்வொரு லாக்கும் வந்து ஒவ்வொரு ஹிண்ட்ஸ் இருக்குது. Zeroth law of thermodynamics refers to thermal equilibrium. First law of thermodynamics refers to law of conservation of energy. Second law of thermodynamics refers to heat transfer. Third law of thermodynamics refers to entropy is zero. Entropy zero இருக்கும். எப்பனா at absolute zero temperature. ஓகேங்களா? டெம்பரேச்சர் கூட கூட entropy அதிகமாக ஆரம்பிக்கும். So this is the theoretical concept based on entropy. Entropyனா என்னங்கிறதுக்கான தியரி சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போது என்னன்னா இந்த என்ட்ரோபியை பேஸ் பண்ணி ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். Students, can you view the problem solving slides? Say yes or no? Problem slide is தெரியுதா அப்ப உனக்கு? வியூ ஆகுதா? எஸ் சார். ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ட்ரோபியை பேஸ் பண்ணி எப்படி நம்ம தெர்மோடைனமிக்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசன். So before that problem solving, already I explained about the what is meant by enthalpy and what is meant by entropy. Once again, we recall that definition. Enthalpy is nothing but how much amount of heat energy is present in a chemical system. எவ்வளவு heat content இருக்குது அப்படிங்கறத enthalpy ன்னு சொல்றோம். Entropy is the measure of the disorder. Okay. Now we go to the problem. Please take the problem. Question: a heat engine is supplied with 1130 kilowatts of heat at a constant temperature of 292 degrees Celsius, and it rejects the heat at 5 degrees Celsius. The following results were recorded. 834 kilowatt heat is rejected, first case. Second case, 556 kilowatt heat is rejected. And third case, 278 kilowatts heat is rejected. Determine whether the result report a reversible cycle, irreversible cycle or impossible cycle. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹீட் இன்ஜின் இருக்கு. இந்த ஹீட் இன்ஜினுக்கு 1130 கிலோவாட்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றாங்க. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ளை பண்றது என்னது? சோர்ஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் எங்கிருந்து ஹீட் சப்ளை பண்றாங்கன்னா 292 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து ஹீட் சப்ளை வந்து இன்ஜினுக்கு 1130 கிலோவாட் சப்ளை பண்றாங்க. அண்ட் இட் ரிஜெக்ட்ஸ் த ஹீட் எங்க ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா 5 டிகிரி செல்சியஸா ரிஜெக்ட் பண்ணுது. 5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கு ரிஜெக்ட் பண்ணுது. இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா 834 கிலோவாட்ஸ் ஹீட் வந்து ரிஜெக்ட் பண்ணதா எடுத்துக்கிறாங்க. செகண்ட் கேஸ் வந்து 556 கிலோவாட்ஸ் ஹீட் எனர்ஜி ரிஜெக்ட் பண்றதா எடுத்துக்கிறாங்க. தேர்ட் கேஸ் வந்து 278 கிலோவாட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிஜெக்ட் பண்றதா எடுத்துக்கிறாங்க. இப்போ நீ ஒவ்வொரு கேசஸ்க்கும் என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 834 கிலோவாட்ஸா இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் சைக்கிளா இருக்குமா, இல்ல இர்ரிவர்சிபிள் சைக்கிளா இருக்குமா, இல்ல இம்பாசிபிள் சைக்கிளா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மூணு கண்டிஷனை வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு உனக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும், என்ட்ரோபி. தட் இஸ் closed integral or cyclic integral of dq by t equal to 0 இருந்தா reversible cycle, less than 0 இருந்தா irreversible cycle, greater than 0 இருந்தா impossible cycle. மூணு கண்டிஷன்ஸ் எனக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா? சோ அப்ப அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுத பேஸ் பண்ணி நம்ம இந்த மூணு ஹீட் ரிஜெக்ஷன்ஸையும் ஒவ்வொரு கேஸா எடுத்துக்கிட்டு ரிவர்சிபிள் சைக்கிளா, இர்ரிவர்சிபிள் சைக்கிளா, இம்பாசிபிள் சைக்கிளான்னு எடுத்து சொல்ல போறோம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எனக்கு என்ன டிவைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹீட் இன்ஜின் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி, ஒவ்வொரு குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க.
834 kilowatts heat rejection, 556 kilowatts heat rejection, and 278 kilowatts heat rejections. இப்படி டிஃபரெண்ட் குவான்டிட்டியா ஹீட் ரிஜெக்ஷன் ஆகுது. ஆனா சப்ளை பண்ற ஹீட் வந்து ஒரே ஒரு ஹீட் தான் 1130 கிலோவாட்ஸ். தெர்மல் ரிசர்வாயர் வந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் 292 டிகிரி செல்சியஸ், லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து 5 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ ஹீட் சப்ளைட் என்ன Q1 எடுத்துக்கிடுவோம், 113 கிலோவாட்ஸ். ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து T1 எடுத்துக்கோங்க, 292 டிகிரி செல்சியஸ். ஐ கன்வெர்ட் திஸ் டெம்பரேச்சர் இன்டு கெல்வின், that is 292 plus 273, it gives the 565 Kelvin. Next one, low temperature reservoir is 5 degrees Celsius. So you have to convert it into Kelvin. 5 degrees Celsius plus 273 gives 278 Kelvin. Now, first case எடுக்கிற என்னென்ன heat rejection கொடுத்துருக்காங்க. Case 1 படி heat rejection is represented by QR, 834 kilowatts. Second case heat rejection எவ்வளவு 556 kilowatts. Third case 278 kilowatts. So whatever you have to determine, என்ன கண்டுபிடிக்கணும், whether the result indicate, இந்த ரிசல்ட் வந்து ரிவர்சபிள் சைக்கிள் இண்டிகேட் பண்ணுதா, இல்ல இர்ரிவர்சபிள் சைக்கிள் இண்டிகேட் பண்ணுதா, இல்ல இம்பாசிபிள் சைக்கிள் இண்டிகேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்க போறோம். சோ இந்த ரிவர்சபிள் சைக்கிளா, இர்ரிவர்சபிள் சைக்கிளா, இம்பாசிபிள் சைக்கிளாங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான கான்செப்ட் என்னன்னா என்ட்ரோபி. என்ட்ரோபி ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். சொல்யூஷன் அக்கார்டிங் டு கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி, இந்த ரிலேஷன் சொன்னேன் இல்லையா, என்ட்ரோபிக்கு டெல்டா கியூ பை டி டி கியூ பை டின்னு சொன்னேன் இல்லையா, அதான் என்ன சொல்றாங்கன்னா கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி என்ன ஃபார்முலான்னு பாருங்க, சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் டெல்டா கியூ டிவைடட் பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்னென்ன கேசஸ்க்கு வரலாம் பாருங்க. ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா ரிவர்சிபிள் சைக்கிள், லெஸ் தென் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா பாசிபிள் சைக்கிள், அதாவது இர்ரிவர்சிபிள் சைக்கிள், கிரேட்டர் தென் ஆச்சுன்னா இம்பாசிபிள், நடக்கவே நடக்காதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ அப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷனா கொண்டு வராங்க. சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, இதைத்தான் கிளாசியஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒன்னு இந்த என்ட்ரோபி வந்து, அதாவது டெல்டா கியூ பை டி வந்து லெஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இல்ல ஈக்குவல் டு 0 லெஸ்ஸாவும் இருக்கலாம், 0விட இல்ல ஈக்குவலாவும் இருக்கலாம் அப்படிங்கறத கண்டிஷன் சொல்ல போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 834 கிலோவாட்ஸ். இப்ப இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்றோம். சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் நமக்கு ஹீட் சப்ளை என்னது, அது கான்ஸ்டன்ட், ஒரே ஒரு ஹீட் சப்ளை தாமா, 113 கிலோவாட்ஸ் தான். டெல்டா டீனா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அர்த்தம். T1 வந்து 565 கெல்வின், T2 வந்து 278 கெல்வின். கியூ சப்ளை வந்து கான்ஸ்டன்ட், ரிஜெக்ஷன் மட்டும் மாறிட்டே போகுது. அதான் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்க்க போறோம். பாரு, கேஸ் 1 ஹீட் ரிஜெக்ஷன் 834 கிலோவாட்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும். ஸோ டெல்டா கியூ ஈக்குவல் டு ஹீட் சப்ளை வந்து 113 kilowatts divided by ஹை டெம்பரேச்சர் வந்து 565 கெல்வின் மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் வந்து 834 kilowatts divided by லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் 278. அதாவது டெல்டா கியூனா டிஃபரன்ஸ் இன் ஹீட், அப்போ ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன் டிவைடு பை டீன் இருக்கு இல்லையா, ஹை டெம்பரேச்சர், இந்த பக்கம் மைனஸ் லோ டெம்பரேச்சர். இப்ப இந்த சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரேஷியோ சால்வ் பண்ணும்போது 2 கிடைக்கும், இந்த ரேஷியோ சால்வ் பண்ணும்போது 3 கிடைக்குது. 2 - 3 -1, so it becomes negative. அப்ப இந்த நெகட்டிவ் ஆச்சுன்னா, அதாவது லெஸ் தென் 0 தான் நெகட்டிவ்னு சொல்லுவோம். அப்ப இந்த சைக்கிள் வந்து இர்ரிவர்சிபிள் சைக்கிள். தியரி கான்செப்ட்ல 3 ஃபார்முலா சொன்னேன். என்ன கண்டிஷன்ல இருந்தா ரிவர்சிபிள் சைக்கிள், என்ன கண்டிஷன்ல இருந்தா இர்ரிவர்சிபிள் சைக்கிள், என்ன கண்டிஷன்ல இருந்தா இம்பாசிபிள் சைக்கிள் சொன்னோம். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி சைக்கிளிக் இன்டெகிரல் டெல்டா கியூ பை டி வந்து நெகட்டிவா வந்திருக்குது, அதாவது லெஸ் தென் 0வா வந்திருக்குது. அப்போ இந்த சைக்கிள் வந்து ப்ராசஸ் வந்து இர்ரிவர்சிபிள் சைக்கிள். இவ்வளவுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கேஸ் பி பாருங்க. ஹீட் ரிஜெக்ஷன் இஸ் 556 கிலோவாட்ஸ். செகண்ட் கேஸ் படி ஹீட் ரிஜெக்ஷன் 556 கிலோவாட்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும். அப்போ ஃபார்முலா அப்படி என்னது, க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி ஈக்குவல் டு டெல்டா கியூ என்னது, ஹீட் சப்ளை மைனஸ் ஹீட் ரிஜெக்ஷன். ஹீட் சப்ளை கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் 1130 கிலோவாட்ஸ் மைனஸ் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் நமக்கு என்னது, கேஸ் பில வந்து 556 கிலோவாட்ஸ் டிவைட் பை டீன்ற டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் 565 கெல்வின், லோ டெம்பரேச்சர் 278 கெல்வின். இந்த ரேஷியோ சால்வ் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும், இந்த ரேஷியோ சால்வ் பண்ணும்போது 2 கிடைக்கும். ஸோ 2 - 2 0. அப்ப என்ன மீனிங், சைக்கிளிக் இன்டெகிரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி வந்து ஈக்குவல் டு 0 வந்திருக்கு. அப்ப இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் சைக்கிள். லெஸ் தென் 0வா இருந்தா இர்ரிவர்சிபிள் சைக்கிள், 0வா வந்துச்சு ஈக்குவல் டு 0 வந்திருக்கனால ரிவர்சிபிள் சைக்கிள். பாருங்க, இந்த ஃபார்முலா படி ஒன்னு லெஸ் தெனா இருக்கலாம், இல்ல ஈக்குவல் டுவா இருக்கலாம். சைக்கிள்
கிரேட்டர் தானே வந்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்காது, இம்பாசிபிள் சொல்ல போறோம். கேஸ் சிஏ பாருங்க, ஹீட் ரிஜெக்ஷன் இஸ் 278. நவ cyclic integral of delta Q by T. Delta Q means QS minus QR. So heat supply is 113 kilowatts divided by high temperature 565 minus of low heat rejection is 278 divided by low temperature is also 278 Kelvin. So இதை சால்வ் பண்ணும்போது 2 கிடைக்கு, மைனஸ் ஆஃப் இதை சால்வ் பண்ணும்போது 1 கிடைக்கு. 2 minus 1 1. It is the positive value. It is the greater than 0. So இந்த மாதிரி பாசிட்டிவ்ல இந்த ரிலேஷன் வந்துச்சு அப்படின்னா the cycle is impossible cycle. இவ்வளவுதான் ப்ராப்ளம். அப்போ கிளாஷஸ் இன்இக்வாலிட்டினா என்ன அப்படின்னா சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ பை டி இட் மே பி லெஸ் தேன் 0 ஆர் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு கண்டிஷனா தான் இருக்க முடியும். லெஸ் தேன் 0வா இருந்தா அவர் சைக்கிள் இஸ் இர்ரிவர்சிபிள் சைக்கிள், ஈக்குவல் டு 0வா இருந்தா ரிவர்சிபிள் சைக்கிள், கிரேட்டர் தேன் 0வா இருந்தா இம்பாசிபிள் சைக்கிள். இப்படி ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். A heat engine receives 600 kilojoule of heat from a high temperature reservoir at 1000 Kelvin during a cycle. ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு ஹீட் இன்ஜின்ல. இந்த ஹீட் இன்ஜின் என்ன பண்ணுது பாருங்க, ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து 600 கிலோஜூல் ஆஃப் ஹீட்டை வந்து ரிசீவ் பண்ணுது, வாங்குது. அப்ப என்ன அர்த்தம், அங்க இருந்து இவ்வளவு ஹீட் சப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் என்ன டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா 1000 கெல்வின்ல இருக்குது. நெக்ஸ்ட், இட் கன்வெர்ட்ஸ் 150 கிலோஜூல் ஆஃப் திஸ் ஹீட் இன்டு நெட்வொர்க். இது வாங்கின 600 கிலோஜூல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜில வந்து 150 கிலோஜூல் ஆஃப் ஹீட் எனர்ஜி என்ன பண்ணிடுச்சுன்னா ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணிருச்சு. அண்ட் ரிஜெக்ட்ஸ் த ரிமைனிங் 450 கிலோஜூல் டு a low temperature sink at 300 Kelvin. 600 கிலோஜூல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளை பண்றோம். அந்த வாங்கின ஹீட் எனர்ஜில 150 கிலோஜூல் வந்து ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஹீட் இன்ஜின் இஸ் த ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். 150 கிலோஜூல் வந்து ஒர்க்கா கன்வெர்ட் ஆயிருச்சு. ரிமைனிங் 450 கிலோஜூல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிஜெக்ட் ஆகி லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் சொல்லக்கூடிய 300 கெல்வின் ரிசர்வாயருக்கு ரிஜெக்ட் ஆகி வெளியே போகுது. இப்படி ஒரு இன்ஜின் ஒர்க் ஆயிட்டு இருக்கும்போது டிட்டர்மைன் இஃப் திஸ் ஹீட் இன்ஜின் வயலேட்ஸ் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லாவை வயலேட் பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த பேசிஸ் ஆஃப் கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி. இப்ப பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் ப்ராப்ளம், கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷன் படி இது வயலேட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போறோம். செகண்ட் கேஸ் என்னன்னா கார்னாட் பிரின்சிபல். கார்னாட் பிரின்சிபல்னா யூ ஹேவ் டு கால்குலேட் த எஃபிஷியன்சி ஆஃப் திஸ் இன்ஜின். ஓகே, எப்படிங்கிறத சால்வ் பண்ணி பார்க்கலாம். கிவன் டேட்டா, அவர் டிவைஸ் இஸ் ஹீட் இன்ஜின். ஸோ ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் சப்ளைட் 600 kilojoules. I take it as the QS. ஹீட் சப்ளைட் நான் QS எடுத்துக்கிட்ட போறேன். 600 kilojoule. செகண்ட் பாருங்க, ஹீட் ரிஜெக்ஷன். எவ்வளவு ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 450 kilojoule ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் டேக்கன் as QR. தென் சோர்ஸ் டெம்பரேச்சர் அளவு, அதான் ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் 1000 கெல்வின். கெல்வின்ல தான் கொடுத்துருக்காங்க, நீங்க மாத்த வேண்டாம். டிகிரி செல்சியஸா கொடுத்தா மட்டும் கெல்வினா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் வந்து சிங்க் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூனிட் வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளவு சப்ளை பண்ண ஹீட்டை வந்து 150 கிலோஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் பை த ஹீட் இன்ஜின். ஸோ அப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி. கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன ஃபார்முலா? சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல் கியூ பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. செகண்ட் கேஸ் வந்து கார்னாட் பிரின்சிபல். கார்னாட் பிரின்சிபல்னா இந்த இன்ஜினுடைய ஆக்சுவல் எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? ஃபார்முலா படி போடுவோம். ரிவர்சிபிள்னா கார்னாட்னு அர்த்தம். கார்னாட் இன்ஜினுக்கு என்ன எஃபிஷியன்சி? 100% எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா தியரிட்டிக்கலா. ஸோ எந்த ஒரு இன்ஜினுமே 100% எஃபிஷியன்சியா இருக்க முடியாது. அப்ப இதுக்கு ஆக்சுவல் எஃபிஷியன்சி எவ்வளவு வருதுங்கிறத கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கேஸ் கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி கம்பேர் பண்ண போறோம் பாருங்க. கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி படி என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னா சைக்கிளிக் இன்டெக்ரல் ஆஃப் டெல்டா கியூ டிவைடட் பை டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்புறம் இந்த ஃபார்முலால அப்படியே வேல்யூ அப்ளை பண்ணுவோம். டெல்டா கியூ பை டி என்ன அர்த்தம்? டெல்டா கியூ மீன்ஸ் ஹீட் டிரான்ஸ்பர் டிஃபரன்ஸ். ஹீட் சப்ளை என்ன? QS என்ன? மைனஸ் ஆஃப் QR ரிஜெக்ஷன் என்ன? டிவைடட் பை டி ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் அண்ட் மைனஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். ரேஷியோவா போடுங்க. ஃபர்ஸ்ட் QS ஹீட் சப்ளை வந்து எவ்வளவு? 600 கிலோஜூல். எங்க இருந்து சப்ளை பண்றாங்க? ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து. ஸோ அது 1000 கெல்வின். ஸோ 600 டிவைடட் பை 1000 மைனஸ் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் எவ்வளவு? 450 டிவைடட் பை 350ங்கிறது லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் தான் ஹீட் ரிலீஸ் ஆகி வெளியே போகும். ஸோ 350. இப்போ இந்த ரேஷியோவையும் மைனஸ் இந்த ரேஷியோவும் போட்டு பாத்தீங்க
zero. The cyclic heat engine satisfies the Clausius inequality of the second law of thermodynamics. The Clausius inequality வந்து satisfy பண்ணுது. Clausius inequality வந்து என்ன ஈக்குவேஷன்? இந்த ரேஷியோ வந்து லெஸ் தேன் ஆஃப் ஜீரோவாகவும் இருக்கலாம் இல்ல ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இருக்கலாம். அப்படி வந்துருச்சு அப்படின்னா லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படிங்கிறது மீனிங். அப்ப எனக்கு இங்க ப்ராப்ளம் படி எனக்கு என்ன வந்திருக்கு? -0.9, அதாவது லெஸ் தேன் ஜீரோ. நெகட்டிவ் தானே, ஜீரோவோட கம்மியான ஆன்சர். அப்ப எனக்கு லெஸ் தேன் ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால கிளாஷியஸ் இன்இக்வாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு அப்படிங்கறத ரிசல்ட் சொல்லி முடிக்க போறோம். கேஸ் B பாருங்க. கார்னாட் பிரின்சிபல் படி the reversible efficiency of the heat engine. நமக்கு என்ன தெரியும்? கார்னாட் இன்ஜின்கோ இல்ல ஹீட் இன்ஜின்ல மறுபடி கான்செப்ட் படி எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? thermal efficiency of the engine is 1 minus TL by TH, because here temperature should be taken because reversible efficiency or Carnot engine efficiency. So 1 minus low temperature by high temperature. What is your low temperature? 300 Kelvin. Our high temperature is 1000 Kelvin. So if you substitute these two values, you get the answer of thermal efficiency of the heat engine as 0.7. In terms of percentages, 70%. So the Carnot engine efficiency will be 100% theoretical. But practically the actual case efficiency of the engine is 70%. What is the actual efficiency in terms of heat transfer? In terms of heat transfer, what is the formula? 1 minus QR by QS or QS minus QR by QS. So 1 minus QR by QS formula substitute பண்றோம். 1 minus 450 divided by QS na என்னத்தம்? Heat supply. Supply பண்ண heat 600 kilojoules. 450 divided by 650. இந்த ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 0.25. In terms of percentage வந்து 25%. So this is the actual efficiency and this is the Carnot theory efficiency. Theoretically 100%. பட் கார்னாட் எஃபிஷியன்சியை ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணும்போது 70% தான் வருது. எப்போதுமே கார்னாட் இன்ஜின் தான் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தியரிட்டிக்கலா சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் எஃபிஷியன்சி வந்து இந்த கார்னாட் எஃபிஷியன்சில கம்மியா இருக்கு. ஆக்சுவல் எஃபிஷியன்சி எவ்வளவுன்னா 25%. கார்னாட் எஃபிஷியன்சிங்கிறது ரிவர்சிபிள் எஃபிஷியன்சி. கார்னாட் எஃபிஷியன்சி எவ்வளவுனா 70%. அப்ப எப்போதுமே கார்னாட் தான் அதிகமா இருக்கணும். ரிவர்சிபிள் எஃபிஷியன்சி, தட் இஸ் த கார்னாட் எஃபிஷியன்சி இஸ் ஹையர், ஆக்சுவல் எஃபிஷியன்சி இஸ் லோ. therefore Carnot principles is also satisfied. ரெண்டுமே satisfy ஆகுது. So first case என்னன்னா Clausius inequality. செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா ரிவர்சிபிள் கார்னாட் எஃபிஷியன்சி என்னங்கிறத கால்குலேட் பண்றோம். டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்கிறது கார்னாட் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ஹீட் சப்ளை என்ன, ஹீட் ரிஜெக்ஷன்ங்கிறது ஆக்சுவல் எஃபிஷியன்சி. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கார்னாட் எஃபிஷியன்சி தான் அதிகமா இருக்கணும். கார்னாட் எஃபிஷியன்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னா இவர் கார்னாட் பிரின்சிபிள் இஸ் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறது சொல்லி முடிக்க போறோம். ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? No, sir.